கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 2 சாமுவேல் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிப்போம். 2 Samuel chapter 21 first 3 verses. 2 சாமுவேல் 21 முதல் 3 வசனங்கள். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரின் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டு இருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வரை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாசித்தம் என்ன என்று கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் தொடர்ச்சியான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. In the days of David 3 years there was continuous famine. தொடர்ச்சியான ஒரு பஞ்சம். There was a continual famine. அதிலே அவன் மிகவும் சோர்ந்து போய் விட்டான். He was very weary of it. இப்பொழுது அவன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் விசாரிக்க ஆரம்பித்தான். He went to the presence of God and inquired about நம்முடைய it. வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள் ஓயாததாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. Even in our lives we have problems which are not solved till yet. அன்றைக்கு பஞ்சம் ஏற்பட்டது. இன்றைக்கு ஓயாத போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. Those days it was famine, but in our lives there is continual problems. ஒரு நாள் அல்ல, It's not one day, 2 நாள் அல்ல, not 2 days. 3 வருஷம் ஓயாத ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. It was the famine for 3 years. இன்றைக்கும் கூட உலகத்திலே எவ்வளவு அறிவியல்ல முன்னேறினாலும் இன்னைக்கும் பல தேசங்கள் பஞ்சத்திலே வாடிக்கொண்டே இருக்கிறது. Although the world is advanced in sciences, there are many lands which are filled with famine. நீங்கள் சோமாலியா நாட்டை நீங்கள் பார்த்தால் அந்த நாட்டில் உள்ள பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது நீங்கள் பார்க்கலாம். If you should see Somalia, you can see famine which is existing still now. இப்படி ஆரோக்கியமான ஒரு குழந்தையோ இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆளையோ அங்க பார்க்கவே முடியாது. You cannot see a healthy child or a man in that place. நீங்கள் அந்த சோமாலியா தேசத்தில் உள்ள அந்த படங்களை பார்த்து நீங்கள் பாருங்கள். You go and see the pictures of the Somalia. ஒரு கழுகு ஒரு குழந்தையை தூக்கிட்டு போக ஆயத்தமாக இருக்கிறதாக நான் பார்த்தேன். I saw that an eagle was ready to carry a child. அந்த பிள்ளை அப்படியே கைவிடப்பட்ட நிலவரத்துல மெலிஞ்சு ஒண்ணுமே இல்லாம அடுத்து கழுகு அதை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியாக இருக்கிறது. The child being lean and forsaken state, that eagle was ready to carry it away. வாழ்க்கையிலே நமக்கும் கூட ஓயாத பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. We too have problems which are never ending. நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? What is the healing for it? உலகத்துல மற்றவர்கள் சொல்லுவார்கள் பரிகார பூஜை என்று சொல்லுவார்கள். In the world they say that they make a worship of atonement. இல்லாவிட்டால் ஏதாவது நிவாரணம் செய்வார்கள். Or they make some remedy. இங்கே தாவீது போய் அந்த கிபியோனிட்ட கேக்குறான், நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? Here David went and asked the Gibeonites, what is the atonement that we shall do for you? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஓயாத பஞ்சம் வந்திருக்கிறதா? Dear beloved, is this famine coming continually in your life? வருஷக்கணக்காக சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறதா? For years together are some problems taking place in your life? இந்த பஞ்சம் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே பல நேரங்களிலே இந்த பஞ்சம் சம்பவித்ததாக நாம் பார்க்கலாம். We see in the word of God that many a times famines came to existence. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது In the prophetical book of Amos, அங்கே உள்ள பஞ்சம் வேற ஒரு விதமான பஞ்சம். that the famine existed in a different angle. அது ஆகார குறைவினால் உள்ள பஞ்சம் அல்ல. That it's not the famine because of the lack of food. ஜலக்குறைவினால் உள்ள பஞ்சமும் அல்ல. It's not the lack of water too. வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம். The famine wherein the word of God is not received. பிரியமானவர்களே, இந்த காலங்கள் வசனங்கள் கேட்கக்கூடிய ஒரு காலம். This is the period wherein we hear the word of God. இந்த காலங்களிலே நீங்கள் நன்றாக வசனத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டே வந்து நீங்கள் பரலோகத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். You should rectify your lives hearing the word of God and go towards a journey towards heaven. இன்றைக்கு பஞ்சம் வந்த உடனே अनेகர் உடனடியாக வேற ஒரு தேசத்துக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். When there is a famine in this place, immediately people begin to go to another place. அது யாராக இருந்தாலும் உடனே அவர்கள் வேற ஒரு பரிகாரத்தை தான் தேடுகிறார்கள். Whoever it might be, they always look for another remedy. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we read in the book of Genesis 12ஆம் அதிகாரத்திலே chapter 12, அங்கே ஒரு பஞ்சம் உண்டானது.
We see a famine which took place. அது ஆபிரகாமின் நாட்களில் ஏற்பட்டது. There in the days of Abraham it took place. ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். Abraham was the father of faith. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் ஏற்பட்ட உடனே அவன் உடனடியாக எகிப்துக்கு புறப்பட்டு போய் விட்டான். When there took place a famine in his life, he immediately went out to Egypt. அதுதான் நம்முடைய தோல்வியினுடைய அடையாளம். That is the sign of our failure. பிரச்சனை வந்த உடனே நாம் எகிப்துக்கு இல்லாவிட்டால் பாவத்துக்கு பழைய நிலவரத்துக்கு நாம் திரும்பி போக கூடாது. When we face problems, we should not go back to our old state or the state of sin. ஆனால் தன்னுடைய குமாரனை எகிப்துக்கு போக கூடாது என்று சொன்ன மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எகிப்துக்கு போகிறான். He who asked his son not to go to Egypt, in his life he is going to Egypt. பிரியமானவர்களே, வேதத்திலே பல நேரங்களிலே இந்த பஞ்சங்கள் சம்பவித்திருக்கிறது. Dear beloved, in many parts of the word of God we see அந்த நேரங்களிலெல்லாம் அவர்கள் பிராயச்சித்தத்தை தேடாமல் வேறொரு பரிகாரத்தை தான் அவர்கள் தேடினார்கள். But all of them, they did not seek for any remedy to the from the Lord, but they went for another source. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பிரச்சனை நேரத்திலே ஆண்டவருடைய கரத்திலிருந்து சொல்யூஷனை எதிர்பார்க்கணும். A spiritual man of God should expect the solution from the hand of the Lord. அதை விட்டுட்டு இவன் மாமிசீகமாக உலக பிரகாரமாக உலக நண்பர்கள் மத்தியிலே அவன் பரிகாரத்தை தேடி போக கூடாது. But after flesh, he should not look for a remedy towards his friends or any other people in the world. ஆபிரகாம் அந்த பஞ்சத்திலே எகிப்துக்கு போனபடியினால், Because Abraham went during the famine to Egypt, ஈசாக்கும் கூட அதே பிராக்டிஸ்ல வந்து விட்டான். even Isaac came to that same practice. ஆதியாகமம் 26:1 நாம் பார்க்கும் பொழுது, When we read in Genesis chapter 26:1, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானது. they took a famine again in that land after the days of Abraham. அன்றைக்கு ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், இன்றைக்கு ஈசாக்கு பெலிஸ்தரிடத்திலே போய்விட்டான். Then Abraham went to Egypt, now Isaac went to the Philistines. பிரியமானவர்களே, நீங்கள் பிரச்சனை நேரத்திலே பிராயச்சித்தமாய் தேவனிடத்தில் போகிறீர்களா, மனிதனிடத்தில் நீங்கள் போகிறீர்களா? Dear beloved, for your solution for the problems, are you going towards the Lord or towards man? ரூத் 1:1 பார்க்கும் பொழுது, When we read in book of Ruth chapter 1:1, அங்கே எருசலேமிலே இல்லாவிட்டால் பெத்லகேமிலே ஒரு பஞ்சம் உண்டானது. there took a famine in the land of Bethlehem. அந்த நகோமி அந்த புருஷன் பிள்ளைகள் உடனடியாக அவர்கள் மோவாப் தேசத்துக்கு பயணப்பட்டு விட்டார்கள். This Naomi, her husband and both the children, they traveled towards the land from this Bethlehem, Judah. அவர்கள் மோவாப் தேசத்துக்கு பயணப்பட்டார்கள். They went to the land of Moab. அருமையானவர்களே, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Dear beloved, where are you going to? உங்களுடைய பிரச்சனைகள்ல பிராயச்சித்தம் தேடி நீங்கள் எங்கே போகிறீர்கள்? In your problems, seeking for solutions, where are you going நல்ல to? விசுவாசிகள் தான், You are good believers, அபிஷேகம் பெற்றவர்கள் தான். you are anointed people. ஆனா பிரச்சனை ஓயாமல் வந்த உடனே நீங்கள் போகிற போக்கு என்ன? When your problems come continually, what is your go? 2 ராஜாக்கள் 6 ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. 2 Kings chapter 6, they took another famine. அந்த பஞ்சத்திலே கழுத தலை கூட சேல்ஸ்ல கிடைக்காம போய்விட்டது. In that famine, even the head of the கழுதை the தலை ass also was not found. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. We just think and see, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? such problems did come in your life. ஓயாத பஞ்சம் என்று சொல்லுகிறது, ஓயாத போராட்டங்களை காண்பிக்கிறது. When we say continual famine, means it's continual problems. மனைவியினுடைய சண்டை ஓயாத ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The fighting of the wife is something which is continual. அப்படியானால் புருஷனுடைய சண்டையும் ஓயாத ஒழுக்குதான். Therefore, even the fight of the husband is also continual. நாம் பிராயச்சித்தமாய் எங்கே போகிறோம்? Well, dear beloved, where are we going for our solution? ஆனால் தாவீது இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனை நோக்கி பயணப்பட்டான். But David traveled towards the Lord for her solution. அவன் உடனடியாக 3 வருஷம் பஞ்சம் வந்த உடனே ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். When there came 3 years of famine, he sought for the Lord. அவன் நினைத்தான் சீக்கிரமாக இந்த பஞ்சம் போய்விடும் என்று. He thought soon this famine will go. மறுபடியும் மழை பெய்துவிடும், செழிப்பாக மாறிவிடும் என்று எண்ணினான். He thought again that it will rain and we can live a life of flourishing. ஆனால் அந்த பஞ்சம் தீர்ந்தபாடில்லை. But the famine did not go. அதுவே நாமும் கூட சில காரியங்களை விசுவாசித்து எதிர்பார்த்து காத்துக்கிறோம். Dear beloved, we are also seeking and asking and waiting for some things. ஆனாலும் கூட சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமலே போய் கொண்டிருக்கிறது. But some things did not come to us at all. ஒரு நாள் அல்ல, It's not one day. சில வருடங்கள் கூட அந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. Even for years together these problems are coming. ஒரு பெண்ணுக்கு 12 வருடமாக அந்த வியாதி இருந்தது. One girl had a sickness for 12 years. ஒரு திமிர்வாதக்காரனுக்கு 8 வருஷமாக அந்த போராட்டம் இருந்தது. For a man of palsy he had 8 years of problem. ஒருவனுக்கு 38 வருஷமாக வேதனை இருந்தது. One had a pain for 38
48 years. அந்த பெண் 18 வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்தாள். One woman was striving for 18 years. பிரியமானவர்களே, இப்படி வருஷ கணக்காக நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல பலவிதமான போராட்டங்களில் போகிறவர்கள் அநேகம் உண்டு. Like this in the family of our believers, we find that there were problems here for years together. இதுக்கு தாவீது என்ன செய்தான்? What did David do for this? அவன் நேரடியாக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போனான். He went to the presence of God for his remedy. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கர்த்தரிடத்துல போய் விசாரித்து பழக வேண்டும். A child of God should go and inquire the Lord for his problems. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாரிடத்துல நீங்கள் பரிகாரத்தை தேடுகிறீர்கள்? For whom are you seeking for solutions? ஒரு சில ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்பாங்க. Some of them will go and ask for the workers. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. They will tell something. அது ஒரு சில நேரங்களில் கை கொடுக்காமல் போய்விடும். Sometimes it might happen or it will go. அதுக்கு பிறகு அவங்க ஊழியக்காரங்க பக்கமே வர மாட்டாங்க. Then they will never come close to the workers. ஒரு சிலர் அப்படி அல்ல. Some are not so. ஒரு சிலர் ஊழியக்காரங்க கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்றதே கிடையாது. Some of them do not share their problems with the workers. பிரியமானவர்களே, எப்படி இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுங்கள். Somehow, dear beloved, you share your problems with the Lord. மறுபடியும் 2 சாமுவேல் 21:1 வாசிப்போம். 2 Samuel 21:1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். பிரியமானவர்களே, அவன் கர்த்தரிடத்துல விசாரித்தான். Dear beloved, he inquired of the Lord. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் பிரச்சனைகள் நேரத்துல கர்த்தரிடத்துல விசாரிக்கிறோம்? Today, how many of us are inquiring the Lord for our problems? மனைவியினுடைய வயிற்றிலே குழந்தைகள் மோதிக்கொண்டிருந்த பொழுது ஈசாக்கு தேவனை நோக்கி ஜெபித்தான். When the children were fighting in the womb of the wife, Isaac prayed to the Lord. அதேபோல அந்த ரெபெக்காள் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் விசாரித்தாள். Even so, Rebecca went and inquired from the Lord. தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், If you seek consider the life of David, எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் தேவனிடத்தில் தான் அவள் விசாரித்து பழகினார். for any problem he only inquired from the Lord. உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? Can you touch your conscience and உங்கள் say? இருதயத்தை தொட்டு சொல்ல முடியுமா? Can you touch your heart and say? என்றைக்கு இந்த மார்க்கத்துல வந்தீங்களோ அதுக்கு பிறகு என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தரை மாத்திரம் தான் விசாரிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? From the time you came to this religion, how many of you can say you have been inquiring your problems from the Lord? கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரித்தால் தெளிவான ஒரு விடை உனக்கு கிடைக்கும். If you should inquire the Lord, then you can have a right answer. அதை விட்டுவிட்டு Leaving that, ஆபிரகாமை போல நீங்கள் எகிப்துக்கு போக கூடாது. do not go to Egypt like Abraham. அதுபோல ஈசாக்கை போல நீங்கள் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போக கூடாது. Even so, like Isaac, you should not go to the land of Philistines. அதுபோல நகோமியை போல நீங்கள் மோவாப் தேசத்துக்கு போக கூடாது. Or like Naomi, you should not go to the land of Moab. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உலகம், மாமிசம், பிசாசை நீங்கள் தேடுவதை காண்பிக்கிறது. This shows that you are seeking for the world, sin and Satan. மாம்சமான மனிதனை தேடி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரத்தை தேடி போகிறீர்களா? Are you going and seeking for fleshly people for your solutions? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பிசாசை தேடி போகிறீர்களா? Are you seeking for Satan for your solution? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உலக பிரகாரமான காரியங்களை தேடி போகிறீர்களா? Are you seeking for worldly matters for your problems? அப்படியானால் நீ வாக்குத்தத்த சந்ததி அல்ல. If so, you are not a promised generation. ஒரு காலத்திலே ஆபிரகாம் போனார், ஆனால் பின்பு பாடம் படித்துக் கொண்டபடினால் தன்னுடைய குமாரனை இனிமேல் எகிப்துக்கு அனுப்பக்கூடாது என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். Once Abraham went to Egypt, but when he learned the lesson, he told his son not to go at any time to Egypt. இங்கே கர்த்தர் சொன்னார், 2 காரியத்தின் நிமித்தம் அந்த ஓயாத பஞ்சம். Here the Lord said, because of 2 reasons, this famine is existing. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு 2 காரணம் இருக்கிறது. There are 2 reasons for our problems in our life. ஒன்று கிபியோனியரை கொன்று போட்ட சவுல். One is Saul who killed Gibeonites. இரண்டாவது இரத்தப்பிரியனான அவன் வீட்டார். Secondly, the people who are bloodshed by இந்த his 2 household. காரணத்துக்காகத்தான் அங்கே ஓயாத பஞ்சத்தை கர்த்தர் அனுமதித்தார். For these 2 reasons, the Lord had admitted this famine which for 3 years. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைக்கு 2 காரணம் இருக்கிறது. In your life also there are 2 reasons for your problems. ஆனபடியால் அவன் கிபியோனியரை பார்த்து கேட்டான், நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? Therefore he went and feared and asked the Gibeonites, what shall we do? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? What shall I do for you? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? That you might bless the inheritance of the Lord, what is the atonement that I shall make? இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான பரிகாரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. You can see many atonements taking place in the world. ஒரு ஆவி போராட்டம்னா உடனே அதுக்கு ஒரு பூஜை செய்வாங்க. If there is a spirit problem, then they make a puja. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்ன செய்றார்கள்? What are spiritual people doing தங்களுடைய today? பிரச்சனை வந்த உடனே இருக்கிற எல்லாருக்கும் போஸ்ட் கார்டு எழுதி போடுறாங்க. When your problems are coming, immediately you write postcards to all. உடனே அவர் அங்க இருந்து பதில் அனுப்புவார். Immediately you get a reply from them. இப்படி தான் இன்னைக்கு अनेகர் தங்களுடைய வாழ்க்கையில பலவிதங்களிலே
பிராயச்சித்தத்தை தேடுகிறார்கள். Like these people are seeking for atonement in their life. ஆனா ரெண்டு காரணம் என்பதை பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய ரெண்டு காரியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். But the Lord is revealing two reasons for atonement in this morning. ஒன்று கிபியோனியரை கொன்று போட்ட சவுல். One is Saul who killed the Gibeonites. இந்த கிபியோனியர் தேவனுடைய ஜனங்களோடு ஒப்புரவாகி இருந்தார்கள். These Gibeonites had made a reconciliation with the people of God. எல்லாரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர்களோடு இணைந்து இருந்தார்கள். They had made a covenant with the people of God and was united with ஆனால் them. சவுல் என்ன செய்தான்? But what did Saul do? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, But for the children of Israel, யூதா குடும்பத்துக்காக for the tribe of Judah, வைராக்கியம் காண்பித்து அந்த கிபியோனியரை கொன்று போட ஆரம்பித்தான். he began to be zealous for it and slew the Gibeonites. பிரியமானவர்களே, நாம் சரியான காரணம் இல்லாமல் இரத்தம் சிந்தக்கூடாது. Without a proper reason, we should not shed blood. சரியான காரணம் இல்லாமல் நாம் இரத்தம் சிந்தினால் நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியாது. Without proper reason, if we should shed blood, then we cannot build the temple of the Lord. ஒரு நாள் சவுலை சீமையை தூஷிக்க ஆரம்பித்தான். Once Shimei began to despise him. என்ன தூஷித்தான்? What did he despise like? இரத்த பிரியனான மனுஷனே தொலைந்து போ என்று சொன்னான். Oh bloody man, you depart, you depart. அந்த இரத்த பிரியனான மனுஷன். You are a bloody man. அப்படியானால் நாம் இன்னைக்கு இரத்தம் சிந்துகிறோமா? If so, are we shedding blood today? தாவீது ஏன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாமல் போய்விட்டது? Why was David not able to build the temple of the Lord? அவன் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருந்தது. His hands was full of blood. ஆனபடியால் அவனால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாமல் போய்விட்டது. Because of this, he was not able to build the temple of the Lord. பிரியமானவர்களே, உங்களோடு இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு இருக்கிறவர்களோடு நீங்கள் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? Dear beloved, are you making problems with the people who are in peace and safety? இல்லாவிட்டால் இரத்தம் சிந்தும்படியான ஒரு போராட்டம் உங்களுக்குள் இருக்கிறதா? Or are you having problems to shed blood? இந்த ரெண்டு ஆவியும் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கும். Both these problems, if these are existing in a man, then the problems will continue. கர்த்தர் சொன்னார், இந்த ரெண்டு காரியத்தினால் தான் இந்த பிரச்சனை என்று சொன்னார். The Lord said, only because of these two reasons this problem is existing. இவன் போய் அந்த கிபியோனியரை கூப்பிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Immediately he called the Gibeonites and asked them what he shall do. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? What did they say? இந்த சவுலுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொன்று போட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும், அதுதான் பிராயச்சித்தம் என்று சொன்னார்கள். They said, you have the sons of Saul, if you should kill them, that is the atonement. பிரியமானவர்களே, நீங்கள் இரத்த பிரியர்களாக இருக்கிறீர்களா? Have you seen bloodshed people? சங்கீதம் 5ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, When you read in Psalm 5, 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே 5th Psalm verse 6, இரத்த பிரியர்களை வாசிங்கள். பொய் பேசுகிறவர்களை அழிப்பி இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியனை கர்த்தர் அருவருக்கிறார். the Lord is abhorring the bloody man. இன்றைக்கு இரத்த பிரியர்களாக நாம் பாரும் பொழுது நம்மை தேவன் அருவருத்து நம்முடைய பிரச்சனைகளை மறுபடியும் நீடிக்க அனுமதிக்கிறார். When we are bloody people, then the Lord will abhor us and make our problems to continue. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரத்த பிரியர்களாக கர்த்தர் அருவருக்கிற ஏதாவது வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா? Therefore in our lives, do we have a life wherein the Lord will abhor? இந்த இரத்த பிரியர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can we find this bloody people? எல்லாரும் ஒயிட் அண்ட் போட்டிருக்கிறோம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறோம். We are all putting white and white. அமைதியாக வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். We are silently sitting in the presence of God. ஆனா இரத்த பிரியர்களை எப்படி கண்டுபிடிப்பது? So how can we find out this bloody people? நீதிமொழிகள் 29:10 பார்க்கும் பொழுது, Proverbs 29:10 when we read, உத்தமர்களை அவர்கள் பகைப்பார்கள். they will honor the upright people. வாசியுங்கள். இரத்தப்பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். இரத்த பிரியர்கள் உத்தமனை பகைப்பார்கள். They will hate the upright. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜனங்களை இவர்கள் வெறுக்க ஆரம்பிப்பார்கள். They will start to hate the spiritual people. ஜெபிக்கிறவனை பிடிக்காது. They will not like people who pray. விசுவாசத்துல நிற்கிறவனை பிடிக்காது. Those who stand in the faith, they will not like. ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றவனை பிடிக்காது. Those who have the spiritual anointing, they will not like. கர்த்தரை நேசிக்கிறவனை பிடிக்காது. Those who love the Lord, they will not like. உத்தமமாய் வாழ்கிறவர்களை பிடிக்காது. Those who live upright life, they will not like. விசுவாசத்துல நிற்கிறதான ஜனங்களை பிடிக்காது. They will not like the people who are living in faith. ஆனா யாரை பிடிக்கும்? Whom do they like? யாரை பிடிக்கும்? Whom do they like? பிரச்சனைக்குரியவர்களை பிடிக்கும். Only those who are problem makers. கூட்டத்துக்கே வரமாட்டான். They will not come to the church. அபிஷேகத்துல நிரம்பவே மாட்டான். They will never get filled in the spirit. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கவே மாட்டான். They will not be in the fellowship of the saints. இப்படிப்பட்டவர்களோடு அவனுக்கு ஐக்கியம் ஜாஸ்தி இருக்கும். With such people, they have their unity. இந்த இரத்த பிரியர்களுடைய அடையாளம் உத்தமர்களை பகைப்பார்கள். The bloodthirsty people are the ones who hate the upright. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று பேசினார். When the Lord spake to Abraham, he said, you walk before me and be thou upright. அப்படியானால் இந்த உத்தமனை பகைக்கக்கூடிய நல்ல விசுவாசிகளை நாம் பகைப்போம்.
விசுவாசத்துல தடுமாறவனுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். If so, we will hate the ones who are a good believer or who are upright and be friends with those who are not so. இரண்டாம் சாமுவேல் The second Samuel, 21ஆம் அதிகாரம் chapter 21, 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது when we read it verses 8 and 9, அங்கே சவுலின் பிள்ளைகள் 2 பேர், சவுலின் மகளின் பிள்ளைகள் 5 பேர். here we see the sons of Saul are two and 5 of the people who are begotten of his wife. இந்த 7 பேரை அழித்தால் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு பிராயச்சித்தம் உண்டாகும். Only when you are killing these 7 people, there can be atonement in your life. சவுலுடைய 2 குமாரர்கள், The 2 sons of Saul, அடுத்து சவுலின் பிள்ளைகள் 5 பேர், and the 5 sons of Saul, இல்லாவிட்டா சவுலின் மகளின் பிள்ளைகள், or the sons of daughter of Saul. அவங்க சொன்னாங்க இவங்களை நீ அழித்து விட்டால் இந்த பஞ்சம் நீங்கிவிடும். They said if you should destroy them, then the famine will cease. இரண்டாம் சாமுவேல்ல 21ஆம் அதிகாரத்தில் 2 Samuel chapter 21, 6ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, verse 6, அவன் குமாரரில் 7 பேர் சவுலின் ஊராகிய கிபியாவிலே இருக்கிறார்கள். there are 7 men of his sons in the land of Gibeah. அந்த 7 பேரையும் ஒப்பு கொடுத்தால் இந்த பிரச்சனை நீங்கிவிடும். If you should deliver all the 7, then this problem will உடனே cease. சவுல் என்ன பண்ணினான்? உடனே அந்த 7 பேரையும் கொன்று போட்டான். Immediately David killed all the 7 of them. இரண்டாம் சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read 2 Samuel chapter 21 verse 14, அங்கே அந்த 7 பேரையும் கொன்று போட்ட பின்பு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. after the 7 of them were killed, there was an end to the problem. ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். They did as the king had commanded, then the Lord hearkened to their prayer and granted their request. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு பிராயச்சித்தம் உங்களுக்கு தென்படாமல் இருக்கிறது? Dear people, how many of you this atonement is not found? எத்தனை பேர் வீட்ல பிரச்சனை இருக்கு? How many of you have problems in your houses? எத்தனை பேருடைய ஊழியத்துல பிரச்சனைகள் இருக்கு? How many of you have problems in your ministries? எத்தனை பேருடைய தொழில்ல ஓயாத போராட்டங்கள் இருக்கிறது? How many of them have problems in their workplace? எத்தனை பேர் வீட்ல ஓயாத பிரச்சனைகள் இருக்கிறது? How many of them have problems continually in your houses? எத்தனை பேருடைய தொழில்ல ஓயாத போராட்டங்கள் இருக்கிறது? How many of your business are you facing continual problem? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். You can answer these questions. ஏனென்றால் உங்களுக்கு அந்த நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு தெரியும். Because you know the path you are treading through. இந்த 7 பேரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழித்தால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். If you should destroy these 7 people, then there will be an end for your problems. ஒன்று 5 பிள்ளைகள், அடுத்து 2 பிள்ளைகள். First is the 5 children and the 2 children. இந்த 7 பேரையும் தாவீது கொன்று போட்டு அவர்களை ஒப்புக் கொடுத்தான். All these 7 David killed and he yielded them to the Lord. உடனே பஞ்சம் மாறி போனது. Immediately the famine ceased. அதோடு அந்த போயாத பஞ்சம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விட்டது. And after that this famine never came back in his life. இன்றைக்கு ஆராதனை முடிந்து நீ வீட்டுக்கு போகும் பொழுது இந்த பிராயச்சித்தத்தை நீ செய்து முடித்தால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, பிசினஸ்ல, வீட்ல இந்த ஓயாத பிரச்சனைகள் வராது, வரக்கூடாது. Today after this meeting, if you should make this atonement, then in your life, in your family, in your business, these problems will never come back again. நான் சுருக்கமாக இந்த 7 பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். I will in short tell about these 7 children. இல்லாவிட்டால் 7 சுபாவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். These are the 7 characters of them. அந்த 7 காரியங்கள் என்ன? What are the 7 things? இந்த 7 காரியங்களை நீங்கள் அழித்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டாகும். நீங்க அந்த ஓயாத பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவீங்க. If you would destroy these 7 characters, then you will be coming out of your problems and be delivered. இது சவுலுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த 7 காரியங்கள். These are 7 things which occurred in the life of Saul. இத நீங்க கரெக்ட் பண்ணாதான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும். Only if you correct these, then there will be an end for your problems. உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க வச்சுக்கிட்டு பிரச்சனை தீரணும்னு சொன்னா எப்படி முடியும்? Keeping the problems within yourselves, if the problem should cease, how will it be? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு மறுபடி பிரச்சனை பிசாசு போணும் சொன்னா எப்படி போகும்? Giving room for the devil, you cast out devil, how will it go? பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த 7 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I keep these 7 things before you. இந்த 7 காரியத்தை நீங்கள் சரிப்படுத்துங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஓயாத பிரச்சனை வராது. You rectify these 7 things in you and this problem will never come back to you. அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா 7 பிள்ளைகளையும் கொன்று போட்டான். He very simply killed 7 of them. ஆனா 7 சுபாவங்களை அழிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். But to destroy 7 natures is very difficult. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஓயாத பிரச்சனைக்கு முதல் தோல்விகரமான சுபாவம் என்ன? The first nature which is defeating us is 1 சாமுவேல் 1 Samuel 18ஆம் அதிகாரம் chapter 18 9ஆம் வசனம். verse 9. 1 சாமுவேல் 18:9. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான்.
இதுதான் முதல்ல உள்ள பொல்லாத ஆவியினுடைய போராட்டம். This is the first reason for the problem. பார்வையில் உள்ள மாற்றம். The change in the eye. ஒரு தேவனுடைய மனிதனுடைய பார்வை எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். The sight of any man of God should be very clear. அதுவரை அவன் தாவீதை நல்ல விதத்திலே பார்த்தான். Till then he looked upon David in a good manner. ஆனா என்னைக்கு சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 சொன்னாங்களோ அன்றிலிருந்து அவனுடைய பார்வை வித்தியாசப்பட்டு போனது. From the day they said that Saul had slain his thousands and David his 10,000s, his eye became different. பிரியமானவர்களே, இந்த முதல் குழந்தை என்று சொல்லுகிறது இந்த முதல் சுபாவத்தை காண்பிக்கிறது. This first man is child is this first character. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How is your eye? பரிசுத்தவான்களை எப்படி பார்க்கிறீர்கள்? How are you looking at the saints? ஊழியர்களை எப்படி How பார்க்கிறீர்கள்? are you looking at the workers? ஒரு விசுவாசியை எப்படி பார்க்கிறீர்கள்? How are you looking at the believers? மனைவியை எப்படி பார்க்கிறீர்கள்? How are you looking at the other உங்களுடைய wife? புருஷனை எப்படி பார்க்கிறாய்? How are you looking at the husband? ஒரு தேவனுடைய பிள்ளையை நீ எப்படி பார்க்கிறாய்? How are you looking at the child of God? உன்னுடைய பார்வை காய்மகாரமாக வித்தியாசமான விகற்பமான தவறான எண்ணங்கள் உன்னுடைய பார்வையில வந்துவிட்டால் அது உன்னுடைய வாழ்க்கையிலே ஓயாத பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமையும். If you have a different eye or you are eyeing somebody, then there will be a problem which is not existing. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது இந்த பார்வையில தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். One child of God should have a clearance in his sight. ஊழியக்காரங்களா பாருங்க. You should see the workers and them by themselves. பரிசுத்தவான்களாய் பாருங்கள். You see the saints as their saints. ஒரு விசுவாசியை விசுவாசியாய் பாருங்கள். You look at a believer as a believer. வயதில் மூத்தவனை ஒரு மூப்பனாக பாருங்கள். You look at the elder, those who are elderly to you as an உங்களுடைய elder. வயதில் சிறந்த சிறியவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக பாருங்கள். Those who are smaller to you, you look them as the children. அப்படித்தான் தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That is how it is told in Timothy. முதிர் வயதுள்ளவர்களை நீ எப்படி எண்ண வேண்டும்? How you should count the people who are elder to you. வாலிப சகோதர சகோதரிகளை நீ எப்படி எண்ண வேண்டும்? How you should count the young brothers and sisters. சவுலுடைய வாழ்க்கையில முதல் பிரச்சனையே இந்த பார்வையில உள்ள போராட்டம் தான். In the life of Saul, the first problem is in his sight. அந்த காதுல அந்த வார்த்தை கேட்டதிலிருந்து அவனுடைய பார்வை குழப்பமாகி மாறிவிட்டது. From the day he heard the voice resounding in his ears, this was a problem. நமக்கு கூட சில சந்தேக விதைகளை சத்துரு விதைத்து விடுகிறான். Sometimes there is a seed which is sown in us. இல்லாவிட்டால் களையை பிசாசு நமக்குள்ளே விதைத்து விடுகிறான். Satan is sowing these tares in us. அதுக்கு பிறகுதான் வீடுகளிலே ஓயாத பிரச்சனையை நாம் கண்டுபிடிக்கிறோம். Only after that we have continual problems in our house. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How is your sight? இந்த பார்வை அன்றைக்கு மாறினதிலிருந்து சாகுற வரைக்கும் மாறவே இல்லை. From the day that sight changed that day till his death it never changed. அதுக்கு பிறகு தாவீது எத்தனையோ ட்ரிப் அவன் நேரடியா பார்த்தான். After that David saw him many times. அவனை பேசினான். He spoke to him. ஆனாலும் கூட அந்த உள்ளத்தில் இருந்த அந்த வேதனை அவனை விட்டு போகவே இல்லை. But his eyeing within himself did not go away from him. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். You count one another greater than yourself. ஒரு விசுவாசியை உன்னை விட நல்ல பெரிய ஆளா நீ எடுத்துக்கொள்ளணும். You should count a believer greater than you. ஒரு தேவனுடைய பிள்ளையை உன்னை விட நன்மை உள்ளவனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். You should count another child of God a greater person than you. அவனுடைய ஜீவிதத்தில் சில பொய் இருந்தால் பொய்யை களைந்து நீங்கள் மெய்யை பேசுங்கள். If there be lies in his life, you take away that lie and you speak truth. இந்த காய்மகார பார்வைதான் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில தோல்விக்கு இடம் கொடுத்தது. This sight which is eyeing gave him a first failure. அது வந்த பின்பு After it came, அவனுக்கு இந்த பிசாசு போராட்டம் எல்லாம் அதிகமாகி விட்டது. the problem of the devil increased in him. 1 சாமுவேல் 1 Samuel 16 அதிகாரம் chapter 16 14 வசனம். இரண்டாவது அவனுடைய கேரக்டர். verse 14, the second character. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பிரியமானவர்களே பாருங்க, இரண்டாவது அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். Secondly, he is giving room for Satan. ஒன்று அவனுடைய பார்வை மாறி போனது. Firstly, his sight changed. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How is your sight? நீங்க தேவனை எப்படி பார்க்கிறீர்கள்? How are you looking at God? நீங்க உங்களால கரெக்ட்டா பார்க்க முடியுதா? Are you able to look at him correctly? இயேசுவை ரெண்டு சீஷர்கள் பேசிக்கொண்டே போனார்கள். There were two disciples who spoke with Jesus. ஆனா யாரை கண்டுபிடிக்க முடியல? But whom did they not see? எம்மாவூருக்கு போகும்போது இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டே போனார். ஆனால் அவர் இயேசு என்று யாரால கண்டுபிடிக்க முடியல? அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. When they went to the Emmaus, these people were talking about Jesus, but they did not spot out that he is Jesus. அதுபோல Like this, அந்த கல்லறை தோட்டத்திலே மரியாள் இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு தோட்டக்காரனை போலதான் அவளுடைய பார்வை காணப்பட்டது. even so Mary, when she saw Jesus in that sepulchre, she saw him as a gardener. மரியாளே என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவளுக்கு இருதயம் தூக்கி போட்டது. Only when he called her to Mary, her heart was stunned. பிரியமானவர்களே, உங்களுடைய பார்வையை சீர்படுத்துங்கள். You change your sight. நீங்க இன்னைக்கு உங்களுடைய பார்வையை உங்க கிளாஸை நீங்க மாத்தணும்.
You should change the glasses in your eyes. நீங்க என்ன கலர் கிளாஸ் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். You only know what color glass are you wearing. நீங்க என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அதே கலர்ல எல்லாரும் தென்படுவாங்க. In the same color that you are putting on, the others will appear to you like that. நீங்க ஒரு பச்சை கண்ணாடி இப்ப போட்டுருங்க. If you have a green glass, இந்த ஒயிட் கலர் கூட உங்களுக்கு லைட் கிரீனா உங்களுக்கு தெரியும். even this white color will seem to you as light green. ஏன்னா நீ போட்டிருக்கிற கண்ணாடி அப்படிப்பட்ட கண்ணாடி. Because your glasses are such like. உன்னுடைய பார்வையில் உள்ள தோல்வி உன்னுடைய ஜீவியத்திலே ஓயாத பிரச்சனைகளுக்கு முதல் காரணமாக அமைகிறது. The defeat in your sight is being a continual cause for the problem. இரண்டாவது உன்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. Secondly, you should not give room for the devil. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். Do not give room for the devil. அபிஷேகம் பெற்றவங்க யாருமே பிசாசுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. All those who are anointed should never give a chance for the devil. உங்க வீட்ல பிசாசு வரவே கூடாது. There should no room come in your house for devil. கம்பெனிக்குள்ள உங்களுடைய பிசினஸ்க்குள்ள பிசாசு வரவே கூடாது. You should not have this problem of devil in your business or in your house. நான் ஒரு கம்பெனிக்கு ஜெபிக்க போனேன். When I went to a company, நான் ஜெபித்து முடியும்போது after I prayed, ஒரு ஆமையை பார்த்தேன். I saw a spirit. ஆமை. ஆமை. I saw tortoise. நான் அதை பார்த்த உடனே அந்த சகோதரன்ட்ட சொன்னேன். I saw that and told this brother. நான் ஒரு ஆமையை பார்த்தேனே. அவனுடைய பிசினஸ் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். I asked him how is your business. ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தது இப்ப ஆமை மாதிரி ரொம்ப ஸ்லோ பிசினஸ் ஒஞ்சி போயிருச்சுன்னு சொன்னான். Once upon a time it hoisted its flags but now it's very slow, it's like the tortoise. உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. You should not give room for the devil in your life. அபிஷேகம் பெற்றவர்கள் கூட अनेகர் இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். Even the anointed people of God, many of them are giving room for this devil. நீங்க நினைச்ச உடனே பிசாசுக்கு இடம் கொடுக்கறன உடனே முனியசாமிக்கு இடம் கொடுக்கறோம் அப்படி நினைச்சிர கூடாது. Immediately you should not think that you are giving room for any other spirit when you give room for the devil. ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. You should not think that you are giving room for any other idol. இயேசுவிடத்தில் பேதுரு பேசினான். When Peter speak to the Jesus, நீர் பாடுபடக்கூடாது. You should not come yonder. நீர் பாடுபடக்கூடாது. You should not suffer. உனக்கு இப்படி சம்பவிக்க கூடாது. It should not happen like this to you. உடனே இயேசு என்ன சொன்னாரு? Immediately what did Jesus say? அப்பாலே போ சாத்தானே. Get thee hence Satan. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். For they think us not the things of heaven but they think of அதனால man. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனா ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கறன்னு நினைச்சிர கூடாது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் இருப்பதே விக்கிரகத்துக்கு இடம் கொடுப்பதை காண்பிக்கிறது. You should not think that giving room for devil means giving room for idols, but if you do not think concerning the Lord, then you are giving room for devil. இந்த ஆவி வரும்போது சவுல் என்ன செய்வான் தெரியுமா? When this spirit came, what did Saul do? உடனே ஈட்டி எடுத்து என்ன செஞ்சிருவான்? வீசிடுவான். Immediately he will take his sword and he will அந்த throw. ஆவியினுடைய அடையாளம் அதுதான். That is the sign of the spirit. அதுபோல உங்களுக்குள்ள இந்த ஆவி வரும்பொழுது நீங்கள் தாறுமாறா பேசுவீங்க. Even so, when the spirit comes in you, you will speak somewhat. வித்தியாசமான ஈட்டிகள் உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். There will be different weapons which are flowing out from you. வித்தியாசமான கருத்துக்கள் உங்கள் வாயிலிருந்து வரும். You will have different words which proceed out of your mouth. அந்த பிசாசு வரும்பொழுது When that Satan comes, அவன் அரண்மனையில சிங்காசனத்துல இருந்தாலும் கலங்குவான். although he is on the throne in the palace, he will be confused. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Dear beloved, have you given room for Satan in your life? உங்கள் வீடுகளில் பிசாசு உள்ள வரக்கூடாது. You should not allow the Satan to come into your house. நீங்கள் பலத்தவர்களாக இருந்தால், even if you are upright people, பிசாசு உள்ள வராது. then you will never have Satan come to you. 144ஆம் சங்கீதம், we are reading in Psalm 144. 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read in 14th verse, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். Our asses are full of strength. சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது. There will be no incoming and outgoing of Satan. எங்கள் வீடுகளில் கூக்குரல் உண்டாகாது. There will be no shouting in our houses. இந்த சாத்தான் வந்தாதான் வீட்ல கூக்குரலும் சண்டையும் வாக்குவாதங்களும் சத்தங்கள் அதிகமும் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. Only when Satan is coming into your house, you will have complaining in your houses and shouting. சவுலுடைய 7 பிள்ளைகளை கொல்றது ரொம்ப சிம்பிள். In the life of Saul, the work was very simple. ஆனா சவுலுடைய 7 சுபாவங்களை அழிப்பது மிகவும் கடினமானது. But to rectify these 7 characters is very difficult. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பிசாசுக்கு எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுத்துறவே கூடாது. A child of God should never give room for the Satan in any way. நீங்க எப்பமாவது இடம் கொடுத்திருக்கீங்களா? Have you given room for it? அப்படி நீங்க இடம் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் ஓயாத பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பிக்கிறது. If you give room for the Satan, you have problems which are continual and never getting an end. நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். You just analyze yourself. ஏன் பிரச்சனை? Why is this problem? அது நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். Or you search out. இங்க தாவீது உட்கார்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் விசாரித்தான். Here David is sitting here and inquiring in the presence of the Lord. அது அவனுக்கு பதிலை கொண்டு வந்தது. It brought the answer for him. நீங்க மனுஷனை தேடி போகாமல்
பிராயச்சித்தம் செய்யும்படியாக தேவனை நோக்கி போங்கள். Don't seek for the men, but you go seek for the atonement from the Lord. மூன்றாவதாக Thirdly, முதலாம் சாமுவேல் 1 Samuel 22ஆம் அதிகாரம் chapter 22 18ஆம் வசனம். verse 18. அங்கே ஊழியர்களை அழித்தான். He there beat the workers. அப்பொழுது ராஜா தோவேத்தை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். பாருங்க, ஆசாரியனை கொன்றுவிடக்கூடிய ஒரு ஆவி அவனுக்குள்ளே வந்தது. He had the spirit to kill the priest. இது எதை காண்பிக்கிறது? What does this show? என்றைக்கு உனக்கு ஓயாத பிரச்சனை வருதோ அதுக்கு காரணம் நீ ஊழியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஒதுங்குவாய். When you have problems continually in your life, then you will be departing away from the workers. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஊழியர்கள். We are all workers. எல்லாரும் ஊழியம் செய்யணும். We are all doing the ministry. நீங்க ஏதோ சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறதோட போயிட கூடாது. You should not stop with doing the Sunday school ministry alone. டெய்லி போய் நீங்க சுவிசேஷம் சொல்லலாம். Every day you can go and tell the gospel. ஆஸ்பத்திரியில ஊழியம் செய்யலாம். You can go minister in the hospitals. காவல் கூடங்களிலே நீங்க ஜெயில்ல போய் ஊழியம் செய்யலாம். You can go and minister in the jails. கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்யலாம். You can go minister in the nearby towns. இப்படி பல இடங்களிலே நீங்கள் போய் ஊழியங்களை செய்யலாம். Or you can go and minister in many ways like this. அவன் போய் ஊழியர்களை அழிக்கும்படியாக சொன்னான். He wanted to go and destroy the workers. பிரியமானவர்களே, நாம் ஓயாத பிரச்சனைகளுக்கு போறதுக்கு காரணம் ஊழியத்தோடு நமக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு தன்மை. The continual problem with us is because we have a spirit of resisting the ministry always. ஊழியர்களை அழித்தால் என்ன நடக்கும்? What will happen if you should kill the ministers? அது ஒரு பெரிய சாபத்தை நமக்குள்ள கொண்டு வந்து விடுகிறது. It brings a great curse in us. ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பவே கூடாது. We should never rise against the workers. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Hebrews chapter 13, அவர்கள் உங்களுடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் செய்கிறார்கள். for they are interceding for your life. அப்படி அவர்கள் உத்தரவாதம் பண்ணும்போது, Because they are interceding for you, அவர்களுக்காக அவர்களை துக்கப்படுத்த கூடாது. we should never grieve them. அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். We should obey and submit ourselves. அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. That is the plan of God. இல்லட்டா எல்லாரும் பாஸ்டர் ஆயிட்டா என்ன நடக்கும்? If all are becoming pastors, what will happen? இவன் ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பினான். He rose against the priest. இந்த ஊழியர்கள் செய்த தவறு என்ன? What is the mistake they have done? தாவீது போனபோது அந்த ஊழியன் அவனுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்தான். When David went, he gave him a bread. அவனுக்கு தேவ சமூகத்து அப்பத்தை தாவீதுக்கு அந்த ஊழியக்காரன் கொடுத்தான். That priest gave him the bread from the presence of the Lord. இரண்டாவது, கோலியாத்தினுடைய பட்டயத்தை அவன் கையில் கொடுத்தான். Secondly, he gave him the sword of Goliath. இந்த ரெண்டு காரியத்தை அவன் கையில கொடுத்தபடியால், When these two were given to him, தாவீது சமாதானத்தோடு புறப்பட்டு போய்விட்டான். David in peace went from that place. இது சவுலுக்கு தெரிந்த பொழுது அந்த ஊழியக்காரர் எல்லாம் கொல்றதுக்கு அவன் ஆர்டர் கொடுத்தான். When this was known to Saul, he immediately gave his order to kill this priest. ஊழியர்களை நாம் அழிக்க கூடாது. We should not kill the servants of God. ஊழியங்களுக்கு விரோதமாக நாம் எழும்ப கூடாது. We should not rise against the servants of God. ஊழியத்துக்கு விரோதமாக நாம் எழும்பினால் நாம் எங்க போவோம்? If we should rise against the servants of God, where will we go? அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். This is the work against God. அருமையானவர்களே, நம்மில் நாம் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டியது அவசியம். These days we have to put out these things from our life. என்ன அவங்க பகுதியில் என்ன இருந்தாலும், whatever might be their part, தேவாடி சமாதானமா போய்டு. you go in peace. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பொறுப்பு. It's their matter with the Lord. அது அவங்க தேவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். They have to give an account to the Lord. ஆனா இவன் போய் அந்த ஊழியக்காரங்க எல்லாரையும் அழிக்கும்படியாக தோவேக்கு கட்டளையிட்டான். அவன் போய் ஊழியர்களை எல்லாம் கொன்று போட்டான். But he commanded Doeg to go and kill all these priests, and he killed all the priests. நீங்க ஒரு சின்ன காரியம்னா ஊழியத்தை அழிச்சிர கூடாது. If you have a small thing, then you should not spoil this ministry. யாராவது உங்களை குற்றம் சாட்டிட்டா, if anybody is accusing you, யாராவது உங்களை கேள்வி கேட்டிட்டா, if anybody is questioning you, உங்க மேல ஏதாவது பழி போட்டாங்கன்னா, if anybody is putting a fault upon உங்களை you, தாறுமாறா பேசிட்டாங்கன்னா, or if anybody speak உடனே travels, நீங்க ஊழியத்தை நீங்க மட்டுப்படுத்தவே கூடாது. you should never decline or diminish this ministry. ஊழியம் வேறு, நீ வேறு. You have the worth of it. ஆனவரால் தயவு செய்து நீங்கள் அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. So you should not give room for all these things. நான்காவதாக, So fourthly, 1 சாமுவேல் 1 Samuel 28ஆம் அதிகாரம் chapter 28 7ஆம் வசனம். verse 7. அவனுடைய வாழ்க்கையிலே அஞ்சனம் பார்க்க ஆரம்பித்தான். He started to seek for the familiar spirit. வாசியுங்கள். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு காலத்துல இந்த குறி சொல்றது அஞ்சனம் பார்க்கிறவங்க எல்லாம் கொன்று போட்ட ஒரு ஆள். He was a person who killed all the people who were seeking for enchantments. எல்லாரையும் தேசத்துல இராதபடி துரத்தி விட்ட ஒரு ஆள். He chased out those people from his land. இவனுடைய வாழ்க்கையில நான்காவது தோல்வி என்ன? The fourth failure in his life is அவன் குறி கேட்க ஆரம்பித்தான். he started to ask for enchantments. சென்னையில ஒரு இடம் இருக்கிறது. There is a place in Chennai. இயேசுவின் நாமத்திலே இங்கே குறி சொல்லப்படும். In the name of the Lord, here there will be told of family spirits. எப்படி இருக்கு பாத்தீங்களா?
How is it? இயேசுவின் நாமத்திலே இங்க குறி சொல்லப்படும். In the name of the Lord it will be enchanted here. பொல்லாத ஆவி எப்படி எல்லாம் இறங்கி இருக்கு பாத்தீங்களா? See where this evil spirit is come. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் தேவனை விட்டு இன்னைக்கு அந்நிய தெய்வத்தை தேடி போகிறோம்? Dear beloved, how many of us are leaving the Lord and seeking for familiar spirits? அந்நிய தேவர்களை தேடி போறீங்களா? Are you going for unknown gods? ஒரு அம்மா தன்னுடைய பையனை நான் போகிற கோயிலுக்கு நீ வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. One person, mother, she called her son to go come to the place where she is going. இந்த சகோதரன் வர மாட்டேன்னு சொன்னா. This person refused to go. நீ வராட்ட பரவாயில்லை, நீ உள்ள வர வேண்டாம், வெளியே நில்லுனாங்க. If you don't come inside, it's already stand out. சரின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டான். So he went out with her. வெளியே நின்று விட்டு திரும்பி வந்து விட்டான். He stood outside and came. ஆனா அந்த ஆவி அவனை பிடிச்சிருச்சு. But that spirit got hold of him. அந்த ஆவி பேசும்போது சொல்லுது, நீ என் சன்னிதானத்துக்கு வராட்டாலும் என் சன்னிதானம் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துட்ட. Although you did not come to the place where I am, you came to the doorstep of the place where I am. நீங்க யாராவது அந்நிய தெய்வத்தை தேடி போறீங்களா? Are you seeking for unknown gods outside? மந்திரங்களை தேடி போறீங்களா? Are you going for enchantments? எதுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு? Why is the Lord speaking this? ஏன் இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல இந்த வார்த்தை பிராயச்சித்தத்துக்கு வருது? Why is this message coming out of an atonement? உங்கள யாரோ அஞ்சனம் பார்க்கிற ஆவி உங்களுக்கு உள்ள இருக்கிறது. Some of you have the spirit of enchantments. நீங்க யாரோ ஒரு ஆள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். One person is out here is entangled in this matter. இல்லாவிட்டா தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் வராது. Or this word will not come emptily. அப்படி யாராவது செய்கிறீர்களா பிரியமானவர்களே? Are you doing like this? நீங்க அப்படி போகும்போது when you go, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை சால்வ் ஆகவே ஆகாது. You will never have your problem solved in your life. பிரச்சனை ஓயாத பிரச்சனையாக தான் இருந்து கொண்டே இருக்கும். The problem will only continue. ஒரு நாள் அல்ல, not one day. வருஷக்கணக்கா இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கும். But for years together this problem will exist. யாராவது அப்படி போறீங்களா? Are you going like this? சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி because your relatives called. ஒரு ஊழியக்காரன் சாட்சி சொன்னார். One worker of God said like this. அவரே அவங்க தகப்பன் ஒரு இந்து கோயிலுக்கு இழுத்து கொண்டு போனார். His father took him to an Hindu temple. அப்போ இவன் போய் ஊழியக்காரட்ட கேட்டான். Then he went and asked the servant of God, நான் போகவா வேண்டாமா? Shall I go or not? அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லிவிட்டாரு? Then the servant of God said, போகாதன்னு சொல்லாம தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டாரு. He said he did not ask him not to go. He said obey your father. சரின்னு சொல்லி இவர் அந்த ஊர்ல போய் இறங்கினார். So saying so he went and to that place. இவன் சின்ன பையன். He was a small lad. அங்க போய் இறங்கின உடனே because friend when he went there, அவங்க பெரியப்பா வந்து கழுத்துல கைய போட்டு இவனை அப்படியே இழுத்தே கொண்டு போய் அந்த கோயிலுக்குள்ள விட்டார். His elder father, he called him and put him his hand on his shoulder and took him to the temple. இவன் வாலிப பையன், அவரை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியல, அழுதுகிட்டே போய்ட்டான். He was a young lad, could not resist him, so crying he ஆனா went. உள்ளுக்குள்ள ஆவியானவர் போராடி கொண்டே இருந்தார். But within him the spirit of God was striving. இப்போ அந்த கோயில்ல கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. Now he was placed in that temple. இப்போ அவனை பிரதிஷ்டை மாதிரி பண்ணதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. Now they wanted to make a consecration with him. இவன் இனிமேல் இயேசு பக்கம் போக கூடாது. Hereafter he should not go towards Jesus. உடனே அந்த ஆவியை அவங்க வரவழைச்சாங்க. Immediately they called for that spirit. அந்த ஆவி வரவே மாட்டேங்குது. That spirit is not coming at all. இவன் ஆவியில் நிரம்பிட்டே இருக்கான். This person is filled with the spirit of God. அந்த ஆவி வரவே மாட்டேங்குது. That spirit is not coming. இவனுங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. He became full of tension. பயங்கர டென்ஷன்ல கடைசில அந்த ஆவியை ஏன் வரவில்லை அப்படினு கூப்பிட்டான். He said why that spirit did not come finally. இவனை முதல்ல வெளிய அனுப்பு, நான் வரேன்னு சொல்லுச்சு. It said you chase this person out and I will come. இவனை வெளிய அனுப்பு. You send him out. இவனுக்குள்ள இருக்கிற நாமம் வித்தியாசமான நாமம். The tongue in him is different. இவனை வெளிய அனுப்பு, அப்பதான் நான் இப்ப வெளிய வர முடியும். When you are chasing him out I will come in. ஏன் வர முடியாதுன்னு அந்த தகப்பன் அந்த ஆவிட்ட போராடினார். Why he did not come? because that brother was trying with that spirit. அந்த ஆவி வரவே இல்ல. That spirit never came in. கடைசில என்ன நடந்தது தெரியுமா? What happened finally? அந்த தகப்பன் அன்னைக்கு இயேசு ஏத்துக்கிட்டார். இதுதானே தெய்வம், உண்மையான கடவுள் உங்க கடவுள் தான்டா. இந்த ஆவி வரவே மாட்டேங்குன்னு சொன்னார். It was that day that the father accepted Jesus because that Lord is the true God and the spirit is not coming. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறதா? So have you these problems in your life? யாராவது குறி கேட்க போறீங்களா? Are you going to see enchantments? கிளி ஜோசியம் பார்க்க போறீங்களா? Are you going to look for wizards? கை பார்க்கறீங்களா? Are you looking at your hands? ஏதோ ஒன்னு நீங்க பார்க்கிற ஒரு ஆவி ஆளு இங்க உட்கார்ந்திருக்கு. You have something which you are looking for in this place. உன்னுடைய ஓயாத பிரச்சனைக்கு இது ஒரு காரணம். The reason for your continual problem is this. அடுத்ததாக முதலாம் சாமுவேல் Nextly 1 Samuel 31ஆம் அதிகாரம் chapter 31 4ஆம் வசனம். verse 4. தன் ஆயுதக்காரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதக்காரி மிகவும் பயப்பட்டதனால் அப்படி செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். இது தற்கொலையின் ஆவியை காண்பிக்கிறது. This is the spirit of suicide. இன்னைக்கு கூட தற்கொலையின் ஆவி சபைக்குள்ளேயும் போராடுகிறது. Today also the spirit of suicide is prevailing in the church. நல்ல விசுவாசிகள் கூட வாழ்க்கையில விரக்தி ஆகி அவங்க அந்த தற்கொலையின் ஆவிக்கு இடம் கொடுக்கறாங்க.
Even good believers, when they are totally vexed, they give room for this spirit of suicide. ஏன் வாழணும்? Why should I live நான் anymore? வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? What is the reason? ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டார்? What has the Lord done for me? இவ்வளவுமாய் உன்னை பாதுகாத்ததே தேவனுடைய பெரிய ஈவு. Hitherto the Lord has preserved you, it's his great gift. ஆண்டவருடைய தயவு தான் நம்மை மட்டுமாய் பாதுகாத்து வருகிறது. It is the mercy of the Lord that you are preserved thus far. ஆனா இன்னைக்கு अनेகர் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு உடனடியாக தற்கொலைக்கு இடம் கொடுக்கிறீர்கள். But immediately many of you are giving room for the spirit of ஒரு suicide. சின்ன பிரச்சனை வந்த உடனே நீங்கள் வாழ்க்கையினுடைய முடிவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டு கூட போக கூடாது. Even you face a small problem, you should not go to this decision. என்ன வந்தாலும் நீங்க கர்த்தருக்காக நிக்க வேண்டும். Whatever might come, you should stand for the என்ன Lord. வந்தாலும் தேவ ஆவியின் பலத்தினால் நீங்கள் நிற்க வேண்டும். Whatever might come, you should stand for the spirit of God. மரணம் வந்தாலும் நீங்க அதுக்காக துணிந்து நிக்க வேண்டும். Even if the heaven should fall, you should stand for it. நீங்களே மரணத்தை தேடி போக கூடாது. You should not seek for death by yourself. நீங்கள் அப்படி தற்கொலையின் ஆவிக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் இவ்வளவு நாள் பைபிள் தூக்குனதுல அர்த்தமே கிடையாது. If you should give room for the spirit of suicide, then you have no purpose. தற்கொலையின் ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. If you give room for the spirit of suicide, then the Lord's name is deceived. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள்? How many of you have been put away to this situation? இந்த ஆவிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது மறுபடி உங்களோடு போராடி உங்களை ஜெயிக்க அது முயற்சி எடுக்கும். If you give room for this spirit, then again and again it will strive and try to overcome you. மறுபடி உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். Again and again these problems will come to exist. தற்கொலையின் ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த ஆவி ஓயாத பிரச்சனையை திரும்ப கொண்டு வரும். When you give room for the spirit of suicide, continual problems will come to you. இன்றைக்கு தற்கொலை பண்றவனை பிடிச்சு வச்சிருங்க, அடுத்து அந்த ஆவி அவனோடு போராடி யாரும் இல்லாத நேரத்துல அவனை தள்ளி கொண்டு போகும். Today this spirit will defend you, but one day when nobody is there, this spirit will take you to death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக 1 சாமுவேல் 16:1. First Samuel chapter 16 verse 1. தேவன் அவனை புறக்கணித்தார். The Lord rejected him. ஆண்டவர் புறக்கணிக்கிற வாழ்க்கை நமக்கு வரவே கூடாது. We should never have a life which is rejected by the Lord. வாசிங்க. நீ கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? கர்த்தர் புறக்கணிக்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்குள் வரும் பொழுது ஓயாத பிரச்சனை வந்துவிடும். When a life which the Lord is rejecting is coming into him, then there is continual problem. ஆண்டவர் புறக்கணிக்கிற வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. We should never give room for the life wherein we are rejected by the Lord. மனுஷன் புறக்கணிக்கலாம். Man can reject. ஆனா தேவன் புறக்கணிக்கிற வாழ்க்கை நமக்கு வந்துட கூடாது. But we should not have a life wherein God will reject us. இவனை கர்த்தர் சொல்றார், நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ எம்மட்டும் துக்கம் பண்ணிக் கொண்டிருப்பாய் என்று கேட்கிறார். He asked him, how long will you mourn for this Saul, seeing that I have rejected him? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புறக்கணிக்கிறாரா, கர்த்தர் நேசிக்கிறாரா? Is the Lord rejecting our life or loving us? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா, உங்களை தன்னோடு அணைத்துக் கொள்கிறாரா? தங்க தேவன் புறக்கணிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? Is the Lord loving you, or are you cast away into a life and the Lord is rejecting you? நீங்கள் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை புறக்கணிச்சிட்டாரா இருக்கிறீங்களான்னு தெரியும். You yourselves know whether the Lord has rejected you or not. தேவன் புறக்கணிக்கும் பொழுதுதான் பிரச்சனை கிரியேட் ஆயிட்டே இருக்கும். Only when there is the Lord is rejecting you, you will have problems ahead of your head. பிரச்சனை என்று சொன்னால் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல, ஓயாத பிரச்சனை. When you say problems, it's not one or two but continual problems. பிள்ளைகள் பிரச்சனை முடிஞ்ச உடனே புருஷன் தலையை தூக்குவாரு. Soon after the problem with your children are over, your husband will rise. புருஷன் பிரச்சனை முடிஞ்ச உடனே மனைவி தொடங்க ஆரம்பிப்பாங்க. After the problem with the husband, the wife will rise. அடுத்து ஊழியத்துல பிரச்சனை உண்டாகும். Then there will be problem in ministry. சபைக்குள்ள பிரச்சனை உண்டாகும். There will be problem in the church. நம்ம இங்க வர்றதே இளைப்பாறுதலுக்காக. Even if you come here, you will not have rest. ஆனா திருப்பி இங்கேயே நாம் வேதனையோடு நாம் திரும்பி போவோம். Even from here, you will go back with problems. அருமையானவர்களே, தேவன் புறக்கணிக்கிற வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருந்தால் ஓயாத பஞ்சம், ஓயாத பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். Dear beloved, if you have a life wherein the Lord is rejecting, you will have continual famine or continual problems. கடைசியில் ஏழாவதாக Finally, 1 நாளாகமம் First Chronicles 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். chapter 17 verse 13. கிருபை விலக்கப்பட்டவனாய் மாறிப்போனான். He became a person who is departing from the grace of God. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலகப் பண்ணினது போல அவனை விட்டு விலகப் பண்ணாமல் கிருபையை நான் அவனை விட்டு விலக பண்ணினேன். I have caused my mercy to depart from நீங்க him. யோசிச்சு பாருங்க, கிருபை நமக்கு இல்லன்னா நம்ம எப்படி இருப்போம்? Now is the grace gone away back from towards us? கிருபை இல்லன்னா ஒரு நிமிஷத்துல நம்மள பிசாசு தூக்கிடுவான். Even if we have no grace for a moment, the Satan will take நாம் us away. நிர்மலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய
கிருபை. It is his mercy that we are not forsaken. நீங்கள் கிருபை விலக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நிர்பந்தமான வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டு போகவே கூடாது. We should not be cast out in a place wherein this mercy is taken out from us. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கிருபை விலகினதை நீங்கள் உணர்கிறீர்கள்? How many of you see that this mercy is departed from you? அவனால ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. Even for one day he cannot eat properly. தாவீதுக்கு விரோதமா எழும்புவான். He will rise up against David. யோனத்தானுக்கு விரோதமா எழும்புவான். He will rise up against Jonathan. மலையே வனாந்தரம் எல்லாம் சுத்திட்டே இருப்பான். He will always be rising against people. திரும்ப சிங்காசனத்துக்கு போவான். Then he will again go to the throne. திரும்ப வனாந்தரத்துக்கு வருவான். Again he will come to the wilderness. மனஸ்தாபப்படுவான். He will again repent. திரும்ப வந்து தாவீதை விரட்டுவான். தாவீதை மறுபடி ஃபாலோ பண்ணுவான். Again he will follow David. இதுதான் அவனுடைய வாழ்க்கையில மறுபடி தோல்வி வந்து கொண்டே இருந்தது. It is the failures which take place in him and again. மறுபடி தோல்வி வரும் பொழுது பிரச்சனை ஓயாததாக தலை தூக்கி காணப்படுகிறது. And again these problems are coming, then these problems are going over his head. தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? What did David do? உடனே இந்த 7 பேரை தேட ஆரம்பிச்சான். He started to search for the 7 of them. இந்த 7 பிள்ளைகளை தேட ஆரம்பித்தான். He searched for all the 7 of them. சவுலுடைய குமாரத்தி மீகாலுக்கு 5 பிள்ளைங்க இருந்தாங்க. Even the 5 sons were born to Michael. அடுத்து 2 பிள்ளைங்க வேற இடத்துல சவுலுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. And 2 sons of Saul were in a different place. மொத்தம் 7 பேரையும் அவன் கொன்று போட்டான். All these 7 he totally destroyed. அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. உடனே அந்த ஓயாத பஞ்சம் நின்று போனது. The problem was solved and the famine ceased. 2 சாமுவேல் 21:14 பஞ்சம் மாறி போனது. தேவன் தேசத்துக்காக பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். Even in 2 Samuel 21:16 we see that the Lord heard the prayer and the Lord had ceased from the famine. 14ஆம் வசனத்திலே தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். In the 14th verse we see that the Lord had hearkened to their prayer. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்திலே உங்களில் எத்தனை பேருக்கு ஓயாத பிரச்சனைகள் இருக்கிறது? In this meeting how many of you have problems which are not ceasing? ஓயாத வியாதி, The sickness which is not ceasing. ஓயாத பிசாசின் போராட்டம். Continual power of Satan. நல்ல ஆவியில நிரம்புறோம், பிசாசு போராடுறான். They will get filled in the spirit but this striving with this evil நல்ல spirit. அபிஷேகத்துல நிரம்பி வீட்டுக்கு போறோம், பிரச்சனைகள் அப்படி இருக்கு. You are getting anointed in the spirit but their problems are still in the house. அது அபிஷேகத்துல உள்ள குறை அல்ல. It's not the shortfall in the anointing. ஆனா நாம் இந்த சவுலுடைய 7 பிள்ளைகளை கொல்லாமலே ஆவியில நிரம்பிட்டே இருக்கோம். But without killing these 7 sons of Saul we are getting filled in the spirit. இந்த சவுலுடைய ஆவி என்ன தெரியுமா? What are the spirit of Saul? பிசாசுக்கு இடம் கொடுப்பான், ஆவிக்கும் இடம் கொடுப்பான், அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்பான். He will give room for the Satan and also for the spirit of God. எப்படி இருக்கும்னு பாத்தீங்களா? See how it will be. 2 ஆவிக்கும் ஒரே நேரத்துல இடம் கொடுப்பான். He will give room for both these spirits at the same time. 1 சாமுவேல் 1 Samuel 18 chapter 10 வசனம் வாசிங்க. verse 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். The next day the evil spirit from the God came upon Saul and he prophesied in the midst of the house. நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. You just read that verse properly and see. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்கிற்று. The evil spirit from the God came upon Saul. அதே வசனத்துல அவன் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருந்தான்? என்ன சொல்லிட்டு இருந்தான்? தீர்க்க தரிசனமோ சொல்லிட்டு இருந்தான். At the same time he prophesied in the midst of his house. அப்ப இவன் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. See how his life is. ஒரு பகுதியில பயங்கர பிசாசு போராட்டம், இன்னொரு பகுதியில அபிஷேகத்தின் நிறைவு. On one hand and the definite evil spirit is working with him and on the other hand he is prophesying. இது ஜெயமான வாழ்க்கை அல்ல. This is not a victorious life. சின்ன கொஞ்சம் மனஸ்தாபப்பட்ட உடனே ஒரு அபிஷேகம் வரும், அதை வச்சிட்டு நீங்க வின் பண்ணிடலாம்னு நினைக்க கூடாது. After repenting a little you have the anointing but you should not be think that you have the fullness of it. அவன் கேக்குறான், பிராயச்சித்தம் என்ன? He is asking for what is the atonement. கிபியோனியரே, நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? Oh Gibeonites, what shall we do? நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க நான் செய்ய வேண்டியது என்ன? What shall I do that you might bless the inheritance of the Lord? நான் இந்த பஞ்சம் நீங்கிறதுக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? What shall I do in atonement that for this? அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? What should you do? உன்னுடைய பார்வையை மாற்ற வேண்டும். You should change your sight. பிசாசுக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கையை நிறுத்தணும். You should stop giving room for the devil. ஊழியர்களுக்கு விரோதமான ஆவி உன்னை விட்டு விலகி போகணும். You the spirit against the servants of God should depart from you. அஞ்சனம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. You should not give room for enchantments of familiar spirits. தற்கொலையின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. You should not give for the spirit of suicide. தேவன் புறக்கணிக்கிற வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க கூடாது. You should never give room for the life wherein you are rejected by the கிருபை Lord. விலக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. You should never give room for the life wherein grace departs from you. கிருபை விலக்கப்பட்டால், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னை புறக்கணித்தால், நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தால்,
ஓயாத பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். If you depart from this mercy of God, if you give room for the Satan in your life, then the problems will continually எத்தனை exist. பேருக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை நீங்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want your problems in your life to cease? அப்படி நீங்கணும்னு விரும்புகிறவங்க கண்களை மூடுங்க. So all those who desire, close your eyes. பிரியமானவர்களே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். Dear beloved, this is a blessed time. கர்த்தர் உன்னோடு பேச சொன்னது, நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? The Lord asked me to speak to you that what is the atonement that I shall do. சவுலுடைய 7 சுபாவங்களை நீ அழித்தால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகிவிடும். If you would destroy the 7 natures of Saul, then there will be an end for your problems. பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போகாதே. Don't go to Egypt when famine comes. பஞ்சம் வந்த உடனே நீ மோவாபுக்கு போகாதே. Don't go to Moab when your famine comes. பஞ்சம் வந்த உடனே நீ பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகாதே. Don't go to the land of Philistines when problem comes. மனுஷனை தேடி போகாதே. Don't seek man for your problems. உலகத்தை தேடி போகாதே. Don't seek the world for your problems. குறிகேக்க நீ போகாதே. Don't go for familiar prayers. கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் விசாரி. Go to the presence of God and inquire. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close your eyes. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ஓயாத பிரச்சனையை சந்திக்கிறீர்கள்? Dear beloved, how many of you are continually facing problems? அப்படி ஓயாத பிரச்சனையை சந்திக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who are continually facing problems, you close your eyes and kneel down. முடிந்தா எல்லாரும் முழங்கால் போடலாம். All can kneel down. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து The வந்திருக்கிறார். Lord is come in our midst. நீ செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The atonement which you have to do is being told to you. நீ எந்த பூஜையும் செய்ய வேண்டியதில்லை. What you have to you to do? நீ எந்த பூஜையும் செய்ய வேண்டியதில்லை. Don't go for any pujas. எந்த காணிக்கையும் செலுத்த வேண்டாம். Don't give any offerings. நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கேரக்டரை சரிப்படுத்தினால் போதும். But you rectify your character, that is enough. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய கடந்து The வந்திருக்கிறார். Lord has come to help you. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடுங்க. என்னுடைய வாழ்க்கையில மறுபடி ஓயாத பிரச்சனைகள் வருகிறது என்பதை ஆவியிலே உணர்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். அது மனுஷன் மூலமோ, ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ, குடும்பத்திலேயோ, பிசினஸ்லயோ, சபைக்குள்ளேயோ, மனதிலேயோ, சரீரத்திலேயோ மறுபடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு நீ பிராயச்சித்தம், எகிப்துக்கு போகாதே, பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகாதே, மோவாப் தேசத்துக்கு போகாதே. கண்களை மூடி, ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று எனக்கு சொல்லிவிட்டீர். இந்த சவுலுடைய சுபாவம் என்னிலே 100க்கு 100 அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 7 வல்லமைகளையும் அவன் அழித்த போது உடனே அந்த தேசத்தில் இருந்த பஞ்சம் போய்விட்டது. உன்னுடைய வாழ்விலே போராடி கொண்டிருந்த அந்த ஓயாத பிரச்சனையின் ஆவி இன்றைக்கு கடிந்து கொள்ளப்படுகிறது. உன் பிள்ளைய, உன் புருஷனை, உன் மனைவிய, உன்னுடைய குடும்பத்தை ஆட்கொண்டிருந்த அந்த ஓயாத ஆவி உன்னை விட்டு இப்பொழுது விலகி போக போகிறது. மறுபடி உன் சரீரத்திலே போராடுகிற அந்த ஓயாத பலவீனம், அந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு நீங்கட்டும். உண்மையாகவே ஓயாத பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க 2 பேர்னாலும் கைகளை வைத்துங்க, அவங்களுக்காக ஜெபித்து முடிக்கலாம். கண்டினியூ ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கிறது. ஆமென். அந்த விதவை தொடர்ச்சியாய் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் போய்கொண்டே இருந்தாள். கடைசியாக அவளுக்கு நியாயம் கிடைத்தது. சீக்கிரத்தில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உன் பிரச்சனைக்கு, ஓயாத பிரச்சனைக்கு இன்றைக்கு 11:30 கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். அவன் யாரெல்லாம் கைகளை உயர்த்தியிருக்கிறார்களோ அவங்களுடைய குடும்பங்கள்ல, வாழ்க்கையில போராடுகிற அந்த ஓயாத பிரச்சனையின் ஆவியை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு அபிஷேகத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்துல புறப்படு, இயேசுவின் நாமத்துல அழிக்கிறேன். உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஓயாத பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டிருக்கிறார். அது உன்னை விட்டு புறப்படுகிறது. உன் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். துராபாலா ஷபாலா திராபாலியா ரியாமானா ஷபாலா பராபான்.
பல 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 பல. பல 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 பல. பல பல. Hallelujah, hallelujah. Ribala bala bala kshabala badira bala kade. Hallelujah. Ida bala kara bakka tiri bide bala balam tiri. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஓயாத பிரச்சனைகளுக்கு காரணத்தை விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதுரா 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 தோதுரா. அதுக்கு ஓயாத பிரச்சனைகளுக்கு பிராயச்சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தோடு போராடுகிற சவுலுடைய 7 வல்லமைகளை கர்த்தர் அளித்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தோடு போராடின ஓயாத பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்கினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலையோடு ஜீவித்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.